எல்லாமே நம்மளுக்கு மூளை நல்ல மூளைங்க. அதுல பாருங்க கும்பிட நப்புண்ட கும்பிட நப்பு அப்படி சொல்லாதீங்க. லூசு முண்டை கைட்டு முண்டைனா தண்ணி கழியாத நான் என்னைக்குமே கற்பிணி கழியாத பொண்ணு. ஊர் உலகத்துல எல்லாரும் பெண்ணா பிறந்தாங்கன்னு நானும் பெண்ணா பிறந்தேன். இந்த பெண்ணா பிறந்ததுக்கு இந்த பிள்ளையார் உலகத்துல மண்ணா பிறந்திருக்கலாம். மண்ணா பிறந்திருந்தா ஆமா, ஊர் தலைவர் புண்ணியத்துல 50 இளவட்ட உழுது கூட பிழைச்சிருக்கு. எதுல? என் வயக்காட்டுல. இப்படி இருமாதீங்க மாமா. ஆமா, ஆஸ்பத்திரி தர்மாஸ்பத்திரிக்கு போங்க. என்ன நாக்க துளாவரையில ஒரு மாதிரி இந்த லைட்டா பால் குடிக்கிறீங்களா? இந்த இருமல் இப்படியா இருக்கு மாமா. நந்தவனத்துக்கு போக சொல்லியிருக்காரு. எதுக்கு? காவலுக்கு. நீ தண்ணி கொடுத்த வளர்ந்துருக்கீடி, நந்தவனத்துல பால் குடிச்சு யாருக்கு இல்ல. ஊர்ல எல்லாம் ஊட்டு தண்ணியா போச்சு. ராமநாதபுரம் மாவட்டம் மழை பெய்யும்னு சொன்னாங்க. துணியை குடிக்க ஒரு மழை பெய்யல. நீ யாரும் பொதி பருவத்துல நிற்கு பயிர் யூடியூப் போடலான்னு ஓடி லூசு முண்டை அதெல்லாம் எடிட் பண்ணிடுவாரு. எந்த சீனை கட் பண்ண சொல்ல? ஆமா ஆமா, இந்த சீனை கட் பண்ண சொல்றீங்க. நடிகருக்கு 200 ரூபா ரசீது போடுறேன், அதை கட் பண்ண சொல்ல மாட்டேங்கிறீங்க. 200 ரூபா ரசீதா? வாமா வா. அடி ஆட்டி அடிச்சாலே அந்த ஊராக்கு இருக்காரு. எதுக்கு இப்ப அங்கெல்லாம் வச்சுட்டு வந்த? பொம்பளை நான் அடக்க ஒடுக்கமா இருக்கிறது இல்லையா? எனக்கு அடக்கமா இருக்கு, உனக்கு ஒடுக்கமா இருக்கு. இப்படி மூடி
திறந்து திறந்து இப்படி போட்டுக்கிற இப்படி திறந்தா நல்லா இருக்குப்பா இப்படி மூடி இருந்தா இப்படி திறந்து காட்டிட்டு இருக்க. இது மாதிரி உங்களை செஞ்சா என்னை கமிச்சு போட்டுருக்காங்க. சரி அதெல்லாம் ஆமா நம்பிதாசன் ஆமா உன்கிட்ட வந்தாரா? அப்பா என்னைத்தான் வச்சிருந்தாரு. அப்படியா? வேலைக்கு வச்சிருந்தாரு. உன்னை வச்சிருந்தாங்க. உன்னைய வச்சுக்கிட்டாரு, என்னைய விட்டாரு. உன்னை விட்டுட்டு என்னை வச்சிருக்காரு. என்னைய வேலைக்கு நான் அம்மாவுக்கு துணைக்கிறேன்னு சொல்லிட்டு உன்னைய வேலைக்கு வச்சுக்கிட்டாரு. என்னை வேலைக்கு வச்சு ஆமா அப்பா உன்கிட்ட வந்தாரா? வந்தார். டவர் கிடைக்கல அவருக்கு. புரியல. நம்ம பறவை காய்ச்சல் வந்திருக்கு பிறகு இருமிக்கிட்டே வெளியிலே கிடக்கேன். இங்க பாருங்க எப்படி படுத்துறாங்க. இவங்களெல்லாம் என்ன பண்றாங்க? இங்க பாருங்க எத்தனை தண்டி குட்டிண்டு அவெல்லாம் குசு போட்டா உலகம் தாங்க. இருக்கட்டும். அப்பா வந்து காட்டுக்கு போய் கண்ணு கத்துமா காவல் பார்க்க சொல்லியிருக்காங்க. வந்த உடனே காவல் பார்த்தா நல்லா இருக்கும். காவலை கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு அம்மாவை கூப்பிட்டு கொஞ்ச நேரம் நீ அழகா இருக்கியே, உன் மௌன மகிழ்ச்சியா இருக்க மாதிரி இருக்கே, என்ன காரணம்? சோப்பு போடுறேன். என்னது சோப்பு? அப்புறம் எல்லாரும் வேற அதிகமா போட்டு தழுவுறாங்க. சோப்பு தான் போடுறேன். பியூட்டி பார்லர் போனேன். இல்லடி நீ மட்டும் அப்படி ஒரு தவக்கலையோட இருக்கியே எப்படி? நீ மட்டும் கரெக்டா வண்டி மாதிரி இருக்கியே. என்ன காரணம்? நீங்க என்ன சொன்னீங்க? நாங்களே என்று 16 தவம் கலை. நீங்க தவக்கலை ஓடுதே என்று 16 நீங்க சொல்லாதீங்க, அவங்க ஆடியன்ஸ் சொல்ல. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க அதை சொல்லாதீங்க. இப்படி தவக்கலை ஓடுது, அந்த தவக்கலை சந்தோஷத்துக்கு என்ன காரணம்? என்னது காரணம் தெரியுமா? அப்பா 4 செவத்துக்குள்ளே பூட்டி வச்சிருந்தாரா, இப்பதான் திறந்துகிட்டு விட்டுருக்காரு. காட்டுக்குள்ள விட்டுருக்காரு. வந்த உடனே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு, அவ்வளவு ஆனந்தமா. சரி இது என்ன பூவெல்லாம் சின்ன பிள்ளை மாதிரி வச்சிருக்கிற, நல்லா வைக்கிறது இல்லையா? நல்லாத்தான் வச்சேன், நீ தான் புடுங்கி விட்டுட்ட. நீ பெரிய புடுங்கியா இருக்கிய. சரி அம்மா கூப்பிடணும், காவலுக்கு போகணும். அப்பா சொன்ன மாதிரி கண்ணு காட்டுமா காவல் பார்க்கணும். காவல் காக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்கிட்ட ஒரு விஷயம் கேட்க வேணாம், நம்ம 2 பேரும் சேர்ந்து. இதை நோண்டாதம்மா, இது செய்முறை. அப்படியா? நான் அடிச்சேன்டா அவ்வளவுதான். எனக்கு வந்து நான் பாம்பேல போய் ஊசி போட்டு வந்தேன். இன்னும் தெரியல உனக்கு, நீ வீட்டுக்குள்ளே படுத்து கிடக்க. இல்ல இதுக்கு யாராவது ஊசி போடுவாங்களா? போடுறாங்க. இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லாவா இருக்கு? அது நீ பேசுறது இல்ல, Facebook'ை பாரு. இல்ல இதுக்கெல்லாம் ஊசி போடுவாங்க. நீ Facebook'ை பாருடி. இதுக்கு போய் ஊசி போடுவாங்களா? இதுக்கு போய் ஊசி போடுவாங்களா? எங்க வந்து தொட வரவ? ஆமா தங்கச்சி வர்றது மாதிரி இருக்கு, தப்பா தவறா பேசக்கூடாது. அதெல்லாம் வந்துருவாங்க. ஆமா அவங்கள கூப்பிட்டு பாடி பாடி சந்தோஷமா. நீ சமூகராணி நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்குமா? ஒரு காலத்துல எப்படிலாம் பாஞ்சனம் பண்ற எனக்கு புச்சாலி ஆயிரு. உள்ள போயிருவான் அதான் விவசாயமே.
இதே அவங்க அண்ணி சொல்லவே இல்ல. இல்லை. நான் இப்ப கேட்டுக்கிறேன். அப்படியா? சரிங்க, எனக்கு இப்பதான் தெரியுது. அப்ப நீங்க எங்க அண்ணியாரா? அண்ணியார்னா தாய்க்கு சமம். அவர்தான் சொன்னாரு, நீங்க தாய் சரவணகுமார் சொன்னாரு, நீங்க மச போடுங்க அப்படின்னு. சரி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா நீ வந்தது. ஆமா. நான் உன்னை கூட உன்னை பார்த்தது இல்லை, இன்னைக்கு தான் பாக்குறேன். இன்னைக்கு தான் பாக்குறேன். எப்படி பாருங்க, அப்பா வந்து கண்ணுக்கு இருக்கப்ப காவலுக்கு போக சொல்லி இருக்கிறேன். அவனுக்கு வேலையே இல்லை. பார்த்தாலும் காவலுக்கு போக மாட்டேன். வீட்டுல சுதந்திரமா இருந்ததில்ல. ஆமா. இன்னைக்கு பாருங்க வந்து காவலுக்கு போக சொல்லி இருக்கிறேன். காவலை கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சு அப்புறம் கொஞ்ச நேரம் காத்து. ஆடி பாடி அப்புறமா காவல் வேலை பார்ப்போம். சின்ன பிள்ளைகளா சேராம சேர்ந்து கூடாம கூடி மனசுல அப்படி சந்தோஷமா இருக்கு தெரியுமா. ஓ மனசு எப்படி இருக்கு? என் மனசு என்னமோ சாயலுடி ரோடு மாதிரி அப்படியே துள்ளி துள்ளி குதிக்கிறமா. ஒரு காலத்துல தூம்புக்குள்ள போவோம். அப்படி எல்லாம் சந்தோஷமா இருந்தாரு. ஆமாமா, பேசிட்டே இருக்க முடிய முடிய. அப்படியே இந்த நத்தோட பேசிட்டு அந்த எப்படி இருக்கு பாருங்க. இருக்குது அப்படி இருக்கு எனக்கு மனசு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி தெரியுமா? எப்படிமா அப்படி சொல்லி சொல்லிட்டு இருக்கனால வெள்ளி மினிக்கு நெத்தில நல்ல நல்ல சந்தனந்தா சந்தனத்தை தொட்டதிமே நெஞ்சத்தில தந்தனந்தா அன்பே ராஜாத்தி சிரிக்காதடி அன்பே ராஜாத்தி மரியாதடி அள்ளி கொள்ள போரி உன்னாலதா அள்ளி கொள்ள போரி உன்னாலதா வெள்ளி மினிக்கு நல்ல நல்ல சந்தனந்தா நன்றி நன்றி, கைதட்டி உள்ளங்களுக்கு நன்றி. ஆரிய கூத்தாராலும் ஆரியத்துல கண்ணாரு எதுக்கு வந்தா பறவை விரட்டுறது. ஆமா. வந்துருச்சு. நான் வந்ததுமே பறவை வந்துருச்சு தெரியுமா. எப்படி அலலோ 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 சாலலோ
சந்தோஷமா காவல் காப்போமா அப்படியா? ஆளோட சோ